செய்து கொண்டிருக்கிற காரியத்தை நீங்க மட்டுமே செய்கிற காரியத்தை ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ் செய்ய எங்களை நாங்க விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையை நாங்கள் பேசுகிறோம்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எஸ் லார்ட். Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Ridharama Shakara Bedara Mosha Dharama. Ora Masha Dala Harada Lemera Dara Mosha Karabe. Ora Masha Dala Harada Lamera Dara Mosha Darebe Daramo. பரிசுத்த ஆவியானவர் நீங்க எங்களை நடத்துகிற விதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உற்சாகப்படுத்துகிற உம்முடைய ஆவிக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை உயிர்ப்பிக்கிற உங்களுடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே கனெக்ட் ஆகி வந்திருக்கிற ஒவ்வொருடைய எதிர்பார்ப்பையும் நீங்க பூர்த்தி செய்கிறதுக்காக நன்றி. எக்ஸ்பெக்டன்ட் ஹார்ட்டை நீங்க திருப்தி செய்கிற தேவன். எதிர்பார்ப்போடு உடைய சமூகத்திற்கு வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை திருப்திப்படுத்தி அனுப்புகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அந்த ஃபீலை நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். ரீதரமா ஷாக்கர பௌதரமே ஹதரமா ஓர பாஷாக்கர பேதர ஹதலை ஹதரமி ஷிதிரிபி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உங்க பிரசன்ஸ் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும், ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிற சத்தியத்துல நிலைத்திருக்கிற கிருபை எங்களுக்கு உண்டாவதாகன்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். எங்கள் சிந்தை ஆண்டவரே அந்த சத்தியத்திலேயே, அந்த வெளிச்சத்திலேயே, அதிலேயே சுழன்று வர ஆண்டவரே நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காகி உங்க பிரசன்னம், நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட். பெரிய பொக்கிஷமா எங்களுக்குள்ள டெய்லி பரிசுத்த ஆவியானவர் டெபாசிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்க டிவைன் டவுன்லோட்ஸ் எங்களுக்குள்ள உண்டாகி கொண்டே இருக்கிறது. நாங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட். நாங்கள் பேசுகிற விதம் மாறுகிறது. நாங்கள் ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ற விதம் மாறுது. நாங்கள் சிந்திக்கிற விதமே மாறுகிறது ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உங்க பிரசன்ஸ்ல இருக்க 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 நாங்க அறியாத மாற்றங்கள், எங்களுக்கே தெரியாத மாற்றங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள உருவாகி கொண்டிருக்கிறது. எங்க ஹெல்த்ல மாற்றங்கள் உருவாகிறது. எஸ் ஹோலி ஸ்பிரிட். எங்களோட தேவைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் நீங்க சந்திக்கிறத நாங்க அப்படியே கண்கூடாய் பார்க்க முடிகிறது. போதுமானவராய் நீர் வெளிப்படுகிறதை பார்க்க முடிகிறது. எங்கள் எல்லா பயங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறதுக்காக அப்படியே நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்க ஃபீல் பண்றோம் இசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். எதுவாக இருந்தாலும் அப்படி நிதானமா எல்லாவற்றையும் ஹேண்டில் பண்ணுகிற கிரேஸ் எங்களை ஒவ்வொருவருக்கும் உண்டா இருக்கிறது உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்க ஆண்டவரே எங்களுக்கு சொல்லி கொடுத்தபடி எங்களுக்கு நீங்க எங்களுடைய ஹம்பிளஸ்ட் ப்ரேயர், நாங்க இப்படி ஜெபம் பண்ண தெரியாத நாங்க சில விஷயங்களை டீப் தாட்ல நாங்க நினைக்கிறதை கூட வெளியரங்கமான பலனை கொடுக்கிறவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அது சூழ்நிலைகள் நடக்கும்போது தான் இதை பத்தியெல்லாம் யோசிச்சுட்டு தான் இருந்தோம். ஜெபம் கூட பண்ணலையே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு காரியங்கள் மாறுதலாய் முடிகிறத நாங்கள் பார்க்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர், எங்களுடைய ஏக்கங்களை அறிந்திருக்கிறவர், எங்கள் ஆழத்தை அப்படியே புரிந்து கொண்டிருக்கிறவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். எங்களுக்கு இன்னும் தேவை என்று நீர் அறிந்திருக்கிறதுனால நாங்க ரொம்ப சேஃபா இருக்கிறோம், சேஃபா ஃபீல் பண்றோம். எங்களை அறிந்திருக்கிறவர், புரிந்திருக்கிறவர் பிரசன்ஸ்ல நாங்க இருக்கிறோங்கிறது தான் எங்களுக்கு தைரியம் ஆண்டவரே. ரீதாராமா ஷாக்கா ரதாலாஹா சீத்தியரே கர பௌஷதரமா. இந்த டார்கெட்டுக்காக நான் ஜெபத்துக்கு வரேன், இந்த டார்கெட்டுக்காக நான் ஜெபத்துல இருக்கிறேன். இந்த மாதிரி மனநிலைகள் எல்லாம் ஹீல் ஆகட்டும் ஏசப்பா. எங்களை அறியாமை நிமித்தம் ஒருவேளை நாங்க அப்படி இருப்போம், ஆனா அது எல்லாம் மாற்றுங்க. நாங்க
நாங்கள் உமக்காக உங்க பிரசன்னத்துக்கு வருகிற கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். இந்த காரியம் நடந்தாகணும், இந்த காரியத்துல வெற்றி நடக்கணும், இந்த காரியத்துல என் தேவைகள் சந்திக்கப்படணும், இந்த பாண்ட்ல இருந்து நாங்க வெளியே வரணும். நிறைய ஒரு வேளை எங்க மனதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பட் ஆனா எங்களுக்கும் உமக்கும் இருக்கிற உறவு அதோடு முடிந்து விடக் கூடாது ஏசப்பா. பிகாஸ் நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். நீங்க எங்களுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிற இந்த உறவு ரொம்ப முக்கியம். முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவரோடு நாங்க கனெக்டடா இருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இதை ரொம்ப வேல்யூ பண்ற கிரேஸ் எங்களை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஏன்னா நாங்கள் நம்பி வந்திருக்கிற காரியம் எல்லாம் சாதாரணமாக நடக்கும். அது 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 ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. தேவனுக்கு அது லேசான காரியம். ஆனால் உறவில இருப்பதுக்கு நாங்க சாய்ஸ் எடுக்கணும் ஏசப்பா. வில்ஃபுல்லா சாய்ஸ் எடுக்கணும். வாட் எவர் இட் இஸ், ஐ வில் பி வித் மை லார்ட். நான் என் தேவனோடு நான் கனெக்டடா இருப்பேன், யுனைடடா இருப்பேன், அவரையே சார்ந்திருப்பேன், அவரோடு நான் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருப்பேங்கிறது ஒரு உறுதியா இருக்கட்டும் ஏசப்பா. நாட் டு ப்ரூவ் டு எனிபடி லார்ட், யாருக்கும் காட்டிக்கொள்ளவோ யாரையும் ப்ளீஸ் பண்ணவோ அல்ல. எனக்கு அது நல்லது. தேவனோடு இருக்கிற அந்த உறவு எனக்கு நல்லது. என்னுடைய இருதயத்தை சுகமாக்கப்படுகிற இடம் அதுதான். நான் வாழுகிறதுக்கு அர்த்தம் கொடுக்கிற இடம் அதுதான். எல்லா நேரத்திலையும் என்னை பாதுகாக்கிற இந்த பிரசன்ஸ் அதுதான். அப்படிங்கிற உணர்வு உண்டாகட்டும். டீப் கன்விக்ஷன்ஸ் உண்டாகட்டும் ஏசப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களோட நீங்க பேசினபடி எல்லாருக்கும் நீங்க எல்லாம் நிறைய காரியங்களை செய்து முடிச்சிட்டீங்க ஆண்டவரே. மீதி இருக்கிற ஒரு சிலருக்கு கூட பெரிய காரியங்களை நீங்க செய்ய சித்தமா இருக்கிறீங்க. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங். ஆனால் அது மட்டுமே ஒரு அஜெண்டாவா இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களை டீப்பர் ரிலேஷன்ஷிப்குள்ள நீங்க கொண்டு போகிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி. நிறைய பேரோட கடனை நீங்க அடைக்க உதவி செய்திருக்கிறீங்க. நிறைய பேர் இழந்த பொருளை மீட்க உதவி செய்திருக்கிறீங்க. நிறைய திருமணங்களை உருவாக்கி இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு பிள்ளை பேரை கொடுத்திருக்கிறீங்க. புதிய வேலைகளை உயர்வுகளை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனையோ பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நாங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். புதிய பிசினஸஸ் தொடங்கி இருக்கிறது. எத்தனையோ பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகி இருக்குப்பா. உறவுகள் அப்படியே சீர்பட்டு இருக்கிறது. பிரிந்த குடும்பங்கள் சேர்ந்து இருக்கிறது. எவ்வளோ விஷயத்த நாங்க பார்க்கிறோம். அனுதினமும் தேங்க் பண்றோம். பட் இதெல்லாம் தானா மேனிஃபெஸ்ட் ஆகி வருகிற விஷயம். ஆனா நாங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் உங்க பிரசன்ஸ்க்குள்ள இருந்து எல்லா நேரத்திலையும் எது எப்படி இருந்தாலும் சுத்தி எது இருந்தாலும் ஆண்டவரே நீங்க எனக்குள்ள இருக்கிறதும் நாங்க உமக்குள்ள இருக்கிற அந்த உறவு தான் எனக்கு முக்கியம் ஏசப்பா. அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொருவருக்கும் ரொம்ப ஆழமாய் உண்டாகட்டும்னு சொல்லி நான் பேசுகிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீதா ராமா ஷாக்கா ரபோ ஓரா மாஷீதி ரிமேதா லாஹா தீரமேகா ரபோஷதரமா ஓரா மாஷாதா லேஹா ரீதா ரமோஷதரபா. நிறைய பேர் ஒருவேளை அஜெண்டாவோட இருப்பீங்க ஃபியூ பாஸ்ட்ல. பட் ஆனா இப்போ யூ ஆர் ரியலி கிரவுண்டட். அப்படியே நீங்க ஆழமா ஆண்டோட பிரசன்ஸ்குள்ள அப்படியே டீப்பா ரூட்டடா இருக்கிறீங்க. அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வெல் டன்னு சொல்றாரு. அவரை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அவங்க ஏசப்பாவை நீங்க இருக்கிறவனமாய் புரிந்து கொண்டீங்க. அதை குறித்த சந்தோஷம் ஏசப்பாவோட இருதயத்துல நிரம்பி இருக்குது. எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு சிஸ்டருக்காக ப்ரே பண்ணோம். அப்போ வந்து ஆண்டவர் வித்தியாசமா பேசினாரு. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அப்ப சொன்னாரு அவங்க கிட்ட, என்னம்மா நீங்க லோன்லி லோன்லி சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பெரிய லோன்லி, அதோட பெரிய லோன்லினஸ்ல நான் இருக்கேன். அப்ப நான் யோசிக்கிறேன், என்ன இது இப்படி எல்லாம் அது பேசுறாரு. அப்போ நான் அதை சொல்லும் போது அவங்களும் சிரிக்கிறாங்க, நானும் சிரிக்கிறேன். அப்போ தெரியல, அவங்க டீப் ரூட்டடா அவங்களுக்குள்ள அந்த லோன்லினஸ் தான் இருந்திருக்கு போல. அப்ப ஏசப்பா எப்படி லோன்லியா இருக்காரு? அவர் போய் எப்படி லோன்லியா இருக்க முடியும்? அவங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் தானே. மூணு பேரும் மூணு அந்த ட்ரியேகத்துக்குள்ள வந்து அதர் சென்டர்ட் செல்ஃப் எம்டிங் லவ் தானே இருக்குது. அப்போ எப்படி வந்து லோன்லி அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அப்போ எனக்குள்ள அடுத்த இது வருது. நிறைய பேர் வந்து அந்த இந்த இது இருக்கு இல்லையா, கூடாரம் இருக்குல்ல, அந்த ஆசரிப்பு கூடாரம், அதுல வந்து பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அது பிக்சர் எனக்கு மைண்ட்ல வருது. நிறைய பேர் வராங்க. அவங்க பலிகளை செலுத்துறாங்க. அதாவது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றாங்க, பலியை செலுத்துறாங்க. அப்ப அங்க பழைய காலத்துல என்னன்னா அந்த ஆடு எல்லாம் வெட்டினாங்க, புறா குஞ்செல்லாம் வெட்டி ரத்தத்தை செலுத்திட்டு அவங்க பாவ மன்னிப்புக்குன்னு அது அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்பவும் நிறைய பேர் ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, கண்டிப்பா பரலோகத்துக்கு நான் போயிருவேன், எனக்கு டிக்கெட் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த உறவோடு அந்த லிமிட்டோடு கடவுளோடு இருக்கிறாங்களாம் ஒரு சிலர். இன்னொரு ஒரு குரூப் என்னன்னா,
பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் வராங்க. அவங்க எல்லாம் யாருன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தையும் பெற்றவர்கள். அவங்க நல்லா அந்நிய பாஷை பேசுவாங்க, கொஞ்சம் சத்தியம் எல்லாம் தெரியும். ஆனா ஒரு டினாமினேஷனுக்குள்ளேயோ ஒரு கட்டமைப்புக்குள்ளேயோ சிக்கி கொண்டவர்கள், அதை தாண்டி தேவனோடு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆழமான உறவுக்குள்ள போக முடியாம உலக கவலைகள் அவர்களை அழுத்தி அவர்கள் அப்படியே ஸ்டாக்னேட் பண்ண வைக்கிறது தான் என்னது. இவங்க நல்லா அந்நிய பாஷை பேசுவாங்க, ரீதா ஷாதா ராபோ அப்படி பேசுனாங்கன்னா வேற லெவல்ல பேசுவாங்க. ஆனா என்னன்னா அடுத்த லெவல் தான் ஆண்டவர் சொல்றாரு மகா பரிசுத்த ஸ்தலம்னா அவரோடு இந்த யூனியன்ல இருக்கிற அனுபவம். அவர் என்ன லோன்லினஸ் ஆண்டவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியா வரைக்கும் நிறைய பேர் வரதில்லை. அந்த ஏரியால தான் we can engage with God. ஆண்டவரோட அந்த முழு தன்மையோட நம்ம ஒன்றா இருக்கிற அனுபவம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்குதான். அப்படி நம்ம கம்யூனியனோட இருக்கும் போது we are really taking God out of his loneliness அப்படின்னு. அப்ப என்ன இது வித்தியாசமா இருக்கே, ஆண்டவர் வித்தியாசமா பேசுறாரே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி லோன்லி ஆனார் ஆண்டவர்? ஆண்டவருக்கு லோன்லினஸ் இருக்க முடியுமா? அவர் கடவுள் இல்லையா? அவருக்குள்ள எப்படி ஒரு லோன்லினஸ் வரும்? இப்படி எல்லாம் தோணுது இல்லையா? அப்போ எனக்குள்ள இன்னொரு ஒரு இதுவும் வருது. மனுஷனை படைக்கும் போது ஆண்டவர் விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு படைச்சாராம். ஆதாமை எப்படி படைச்சாங்க? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தங்களோடு பேசி கொண்டாங்க. நம்மை போல அப்படி உருவாக்குவோம்னு சொல்லி தேவர் எக்ஸைட்டட். அழகா கையினால மனுஷனை உருவாக்குனா எவ்வளவு விரும்பி உருவாக்கணும். அப்ப விருப்பம் என்பது ஒரு உணர்ச்சியா இருக்கும் போது ஏன் தனிமை என்ற உணர்ச்சி இருக்க முடியாது அப்படின்னு எனக்குள்ள தோணுது. அப்போ ஏன் அந்த லோனினஸ் எப்படி உருவாச்சுன்னா, ஆதாம் விழுந்து போகும்போது அவன் வந்து அந்த பொய்யை நம்பி அது பழத்தை சாப்பிட்டுட்டு அவன் சொந்த வில்லுல அவன் போகும்போது அந்த மனசார தேவனோடு இருந்த அந்த ஐக்கியத்துல இருந்து அவன் விலகி போகும்போது அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாத சுச்சுவேஷன்ல அவன் மாறிட்டான். ஹி குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் காட் ஃப்ரம் த க்ளோரியிலிருந்து விழுந்ததுனால. அப்ப ஏசப்பா வர்றாரு. வந்து சிலுவையில சிந்தி ரத்தம் சிந்தி எல்லாத்தையும் இது பண்ணி மீட்டு நம்மள என்ன பண்ணிட்டாரு, குடிச்சாருன்னு நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம், நமக்கு பரலோக சீட்டு, கண்டிப்பா பரலோகம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. இன்னொன்னு எல்லாம் நமக்கு அபண்டன்ஸ் கொடுப்பாரு, நல்ல சுகத்தை கொடுப்பாரு, நம்ம கேட்கிற ப்ரேயர்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுவாரு, எனக்காக சிலுவையில சம்பாதித்த சகலமும் எனக்கு அப்படிங்கிற ஸ்டேட்டோடு நம்ம நின்றுடுறோம். ஆனால் அதை தாண்டி ஆதாமை படைத்ததன் நோக்கமே அவரோடு ஃபெலோஷிப்ல இருக்க, அவரோடு ஒன்றா இருக்க, அவரோடு பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆதாம் கூட உலாத்துனாராம். அதை அப்படியே மிஸ் பண்ணாரு. சோ ஏசப்பா வந்து சிலுவையில ரத்தம் சிந்தும் போது அந்த ஸ்டேட்டுக்குள்ள மனுஷனை கொண்டு போவது மட்டும்தான் அவரோட எய்ம். மீதி எல்லாம் கூட கொடுக்கப்படுகிற காரியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னா என்ன, அவர் கூட இருக்கிறதையும் அவருக்கான காரியத்திலையும் அப்படியே நம்ம என்கேஜா இருக்கும்போது மீதி நம்ம எதெல்லாம் வந்து ஏசப்பா சிலுவையில செய்து முடித்த காரியம், இட் இஸ் பினிஷ்ட், சிலுவை செய்து முடிக்கப்பட்ட காரியம் சொல்லி நம்ம பேசுறோம் இல்லையா கிரேஸ் ரெவலேஷன்ல. இதெல்லாம் சாதாரணமாய் நடக்க வேண்டிய விஷயம். ஆனா என் ஜனங்கள் அதுலயே தங்கிடுறாங்க, அதுலயே அப்படியே திருப்தி ஆயிடுறாங்க, அதுக்கு மேல வரதே இல்லை. இப்போ அந்த ரெவலேஷன் பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எசப்பா, நான் வந்து எனக்கு எல்லாமே நல்லாதான் இருக்கு, எல்லாருமே அப்படி சொல்லலாம்ல, எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க, பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, எனக்கு தேவையை சந்திக்கிறீங்க, நான் எப்படி எல்லாம் இருந்தேன், என்னை எப்படி எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. பட் ஆனா வாட் இஸ் மை பர்பஸ்? இதுக்கு மேலேயும் நான் வந்து 3 வேளை சமைக்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், பிள்ளைங்களை பார்க்கணும், 4 பேருக்கு ஆறுதல் சொல்லணும், இது மட்டும் தானா என்னுடைய அர்த்தம் வாழ்க்கைக்கு? இல்ல. ஏசப்பாவை என்கேஜ், ஏசப்பாவோட லோன்லினஸை நம்ம இது பண்றோம். அவரோட ஒரு அந்யோன்யத்திலையும் ஐக்கியத்திலையும் வளரும் போது அந்த இழந்த ஆதாம் கிட்ட மிஸ் பண்ண விஷயங்களை அவருடைய ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாக அவர் அனுபவிக்கணும். இப்போ இன்னொரு ஆங்கிள் எனக்கு தோணுச்சு. இப்போ கிளாஸ் ஒரு டீச்சருக்கு சக்சஸ் என்னது? ஒரே ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது இல்ல, இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்கிறதும் நல்லா அவங்க லைஃப்ல வர்றது தானே ஒரு டீச்சர் சந்தோஷப்படுவாங்க. இல்ல நாம சொல்லி கொடுத்ததுக்கு ஒரு பையன் பாஸ் ஆனா, ஒரு பையன் நல்லா வந்தான் அப்படிங்கிறது ஒரு டீச்சருக்கு சக்சஸ் இல்லை. அதே மாதிரி ஹோலி ஸ்பிரிட்டுக்கு எது சக்சஸ் தெரியுங்களா? ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு அவருடைய ரூபத்தில் படைக்கப்பட்ட மனுஷனும் தேவனை இருக்கிற வண்ணமாய் புரிந்து கொண்டு அவரோடு இருக்கிற அந்யோன்யத்திலையும் ஐக்கியத்திலையும் பெருகி கொண்டே இருப்பதுதான் அவருக்கு சக்சஸ். அந்த ஸ்டேட் வர வரைக்கும் யூனோ அவரோட லோன்லினஸை நம்ம பூர்த்தி செய்யலன்னு அர்த்தம்.
ஸோ அது அந்த டீப்பர் காலிங்க்கு தான் நம்மள ஆண்டவர் அழைக்கிறார். வெறும் நம்ம வெளியில பரலோகத்துக்கு சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது இதெல்லாம் கண்டிப்பா ஷார்ட்டா நமக்காக செய்யாம வேற யாருக்கு செய்ய போறார்? அதெல்லாம் செய்கிறவர் தான். அதை விட ஆழமான ஒரு டீப் காலிங்ல தான் மனுஷனை அழைத்திருக்கிறார். அந்த சிஸ்டருக்கு பேசும்போது இவ்வளவு விஷயம் என் மைண்ட்ல ஓடுது. எனக்கே வந்து ஆமா இல்ல, எவ்வளோ நேரத்துல நம்ம சாதாரண சூப்பர்ஃபிஷியலா நினைக்கிறோம். ஒரு மனுஷருக்கு உண்மையா இருக்கிறது அளவுக்கு கூட நம்ம தேவன் கூட என்கேஜா இருக்கிறது இல்ல, சிந்தையில என்கேஜா இருக்கிறது இல்ல, எல்லாத்துலயும் அப்படியே அவரை ஒரு ஒரு விஷயத்துலயும் அவரை இன்வால்வ் பண்றது இல்ல, அவர்கிட்ட பேசுறது இல்ல. நம்மளா அந்த சில நேரத்துல அப்படியே தோணுச்சுன்னா ஃப்ரீயா இருந்தோம்னா பண்றோம். பட் எவ்ரி டைம் எல்லா நேரத்துலயும் நம்ம என்கேஜ் பண்றது இல்ல கடவுள். ஆனா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டா நமக்கு தேவையில்லாத எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் வர வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் அந்த அளவுக்கு அவரோட ஒன்னஸ்ல நம்ம கனெக்ட் ஆயிருப்போம். ஏன் இது ஒருவேளை நான் சொல்ற விஷயங்கள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு, ரொம்ப இதுவா இருக்குன்னா நிச்சயமாவே அந்த ஜேர்னிக்குள்ள நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்னும் ஆழமா கொண்டு போக போறாரு. நீங்க அதை ஏன் அது வந்து உங்களுக்கு தெரியும், ரெஸ்ட்ல இருக்கிற ஸ்டேட் அது. எல்லாவற்றை குறித்து திருப்தி உங்களை நிரப்பி இருக்கிறோம். ஏன்னா தேவனோடு இருக்கிற கம்யூனியன்ல நீங்க அப்படியே அதிகமா ரொம்ப ரியலா அப்படியே நிரம்பிட்டே இருப்பீங்க. அதே ரெஸ்ட்ல இருப்பீங்க. அது யாரும் அதுல ஸ்டேட்ல இருந்து உங்களை எடுக்க முடியாது. அந்த ஸ்டேட் நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டாகும். அது எல்லாருக்குமான இடம் தான், ஒரு சிலருக்கு மட்டும் கிடையாது. எல்லாரும் இப்ப நான் வந்து அன்பு செலுத்துறேன்னா சுவிதா எந்த அளவுக்கு அன்பு செலுத்துவான்றது என்னால மட்டும் தான் முடியும். இப்ப நான் பரவாயில்ல, மலர் சிஸ்டர் அன்பா இருக்கிறாங்க அப்படின்னு ஏசப்பா திருப்தி ஆயிட மாட்டார். இப்ப நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பிள்ளை நல்லா படிக்குது, ஒரு பிள்ளை நல்லா படிக்கல, பரவாயில்ல இவன் நல்லா படிக்கிறான் இவன் எப்படின்னா போட்டோம் அப்படி விட மாட்டோம். நம்ம பெற்ற பிள்ளைங்க எல்லாருமே பெஸ்டா வரணும்னு நினைப்போம். எல்லாருமே நம்ம கூட நல்ல உறவுல இருக்கணும் தான் நம்ம பிசிக்கலா ஒரு அம்மா அப்பாவே நினைப்போம். அப்ப ஆண்டவர் மட்டும் எப்படி, சரி ஒருத்தவங்க மட்டும் நல்ல ஐக்கியத்துல வரட்டும், மீதி பேர் கொடுக்கறத வாங்கிட்டு போயிட்டு ஆவரேஜுக்கு செட்டில் ஆகட்டும்னு ஆண்டவர் நினைக்க மாட்டார். என்னோட மூலமா வருகிற அன்பு என் மூலமாக வரணும், சித்ரா சிஸ்டர் மூலமாக கொடுக்கப்படுகிற அன்பு சித்ரா சிஸ்டர் மூலமா வரணும், ஏன் கனகேஸ்வரி சிஸ்டர் மூலமா வர அன்பு அவர் மூலம் வரணும். சோ நீங்க நேசிக்கலதான் அந்த வெற்றிடத்தை யாரும் நிரப்ப முடியாது. தேவனுடைய இருதயத்துல அது வெற்றிடமாகவே இருக்கும். என் பிள்ளை என்னை இருக்கிறவனமாய் புரிந்து கொண்டு என்னோட இருக்கிற ஐக்கியத்துல பெருகணுமே, என்னை இன்னும் இருக்கிறமாய் புரிஞ்சுக்கணுமேங்கிற ஏக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். until and unless we engage with him. இது ஒரு கண்டிஷன் கிடையாது. இது வந்து ஒரு என்ன சொல்றது, நிர்பந்தம் கிடையாது. இது நாமளா நம்ம மீறி சந்தோஷமாய் செய்கிற ஒரு விஷயம். ஜஸ்ட் பிகாஸ் வி லவ் ஹிம். நம்ம முன்ன நேசிக்கிறோம் ஆண்டவரேன்னு காட்டுறதுக்காக அடுத்த லெவல் நம்ம ஒரு அவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம டைமா இருக்கட்டும், நம்ம செய்யற ஒரு ஒரு விஷயத்துலயும் அவரை என்கேஜ் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மேல அவரை ஃபர்ஸ்டா நினைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், ஆண்டவரோட லோன்லினஸை மாற்றும். ஸோ யாரெல்லாம் தேவனுடைய லோன்லினஸை ஃபில் பண்ண போறேன், எஸ் ஏசப்பாவை இப்போ எப்படின்னா கடவுளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது அப்படின்னா உணர்ச்சிகளே இல்லாத ஒரு தேவன் கடவுளா இருக்க முடியாது இல்லையா? தேவன் அன்பாகவே இருக்கிறான்னா அன்பு என்பது ஒரு உணர்ச்சி. அப்ப தனிமை என்பதும் ஒரு உணர்ச்சி தேவனுக்கு இருக்கும், அது நெகட்டிவ் கிடையாது. ஓகே. சோ இது வந்து கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனா நிஜமாவே நம்முடைய அன்பு அவருக்கு தேவை. நம்ம அன்பு அவருக்கு தேவை. இப்ப நிறைய நேரத்துல நான் வந்து அம்மா அப்பா நம்ம எல்லா பிள்ளைங்களுக்கும் செய்யறோம், அதுங்க நம்மளை கண்டுக்காம போயிருச்சுங்கன்னா நமக்கு தாங்க முடியுதா? கஷ்டமா இருக்குல்ல. இதே ஒரு பிள்ளை வந்து ரொம்ப வேல்யூ பண்ணி நீ எனக்கு இதெல்லாம் செய்றீங்க, நீங்க என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்க, என்ன எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு ரெஸ்பாண்ட் பண்ணிச்சுன்னா வாயில, அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கும். அதே சந்தோஷம் தான் தேவனுக்கும் தேவை. அந்த ஆங்கிள் நீங்க பாருங்க, இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் டீப்பா போகும். வேற எதுவுமே நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ண வாய்ப்பே கிடையாது இந்த இந்த ஜேர்னில இருந்து. இதுல பழகிக்கிட்டோம்னா யாராவது நம்மளை கண்டுக்கினாலும் சரி கண்டுக்காட்டாலும் சரி நம்ம எல்லாம் அது ஒண்ணுமே என்ன பண்ண மாட்டோம். யாராவது இதை சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்க, சின்ன சின்ன சில்லித்தனமான விஷயங்களுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டோம், we will not get upset. இதை ட்ரை பண்ணி பாருங்க. எசப்பா சிஸ்டர் ஏதோ சொல்றாங்க, ஆனா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இதுல, இது என்னன்னு எனக்கு புரிய வைங்க ஆண்டவரே, நீங்க அந்நிய பாஷையில பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. God will really reveal ஆழமான ஒரு வாக்குள்ள நம்ம எல்லாரையும் லைஃப் டுகெதர்ல எல்லாரையும் ஆண்டவர் கொண்டு போக போகிறார். அது மட்டும் எனக்கு தெரியுது. இந்த ஃபாஸ்டிங் டேஸ் முடியும் போது எல்லாம் பிசிக்கலான காரியங்கள் அலைன் ஆகுறது ஒரு பக்கம், நம்ம இருதயம் அப்படியே சிறு பொருந்துறது அப்படியே ஃபிட் ஆயிரும். மிஸ்ஸிங் பீஸ் ஆஃப் த பசில் எதுன்றது கண்டுபிடித்து நம்ம செட்டில் ஆக இருப்போம். நம்ம ஜேர்னி ரொம்ப ஸ்மூத்தாக மாறும்.
ஏன் அதுக்காகவே தேவன் நம்மள ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்க. ஓகே, ஸோ பிளெஸ் யூ ஆல். எனக்கு ஆண்டு உங்களோட பேசினா ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் நம்புறேன். இன்னொன்னு ஒரு அறிவிப்பு, இந்த டிசம்பர் சாரி மார்ச் 8 வந்து உமன்ஸ் டேக்கு பிரதர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபியூ பீப்புள் நீங்கள் ஒரு நேம் கொடுத்துருக்குறீங்க. ஸோ நான் என்னோட இன்விடேஷனை இப்போ நான் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் ஏன் ஆஃப் பண்ணலான்னா, நான் எதுக்கு சொல்கிறேன், நீங்களே உங்களை நேசிக்கிறதை காட்டுகிறதுக்காக கூட இதை வரலாம். ஸோ மார்ச் 8 மட்டும் தான் உமன்ஸ் டேவா, மற்ற நாளெல்லாம் நம்ம கொண்டாடப்பட வேண்டும் தானே, அந்த ஒரு நாளில் என்ன அப்படிங்கிறது தான் வரும். எனக்குமே அந்த தாட் வரும் அடிக்கடி. பட் ஆனால் என்னன்னா, நாட்களை விசேஷிக்கிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷிக்கணும். ஏதோ ஒன்று வச்சு ஒரு உமன்ஸ் டேன்னு மற்றவங்க அது எதுக்கோ ஒன்று வச்சுட்டாங்கனாலும் அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு உண்மையாகவே தேங்க் பண்ணி இந்த உமன்ஹுட்டை தேங்க் பண்ணோம் ஆண்டவருக்கு. நிஜமா வி ஹேவ் டு செலிப்ரேட். எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணக்கூடாது, நாமளே செலிப்ரேட் பண்ணிக்கணும். ஏன் எவ்ரி உமன் நீட்ஸ் த அடரேஷன், எவ்ரி உமன் நீட் த அந்த செலிப்ரேஷன் தேவை. ஸோ அதனால என்ன பண்ண போறோம், அன்னைக்கு சும்மா வெளியில போறோம். எல்லா குழந்தை குட்டி எல்லாம் கிடையாது, ஹஸ்பண்ட்ஸும் கிடையாது, நம்ம மட்டும் உமன் மட்டும் சேர்ந்து ஒரு இடத்துல கூடி இருக்கிறோம். யாரெல்லாம் பேர் கொடுக்குறீங்களோ சீக்கிரமா கொடுங்க, ஸோ தட் பிளான் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது ஒரு சின்ன பாட்லக் மாதிரி கொண்டு போகலான்னு பார்க்குறோம். நீங்கள் வந்தால் மட்டும் போதும், பேருக்கு இருக்கிறவங்க வந்தால் மட்டும் போதும். நீங்கள் இதை கொண்டு வரணும், அதை சமைக்கணும், அதெல்லாம் கூட எதுவுமே யோசிக்க வேணாம். பட் கிவ் யுவர் நேம் ஸோ தட் பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஹோஸ்ட் ஆஃப் பீப்புள் உங்களை வந்து வெல்கம் பண்ணுறதுக்கும் உங்களை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கும் ஆல்ரெடி ஆண்டவர் ரெடியாக வச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் ஐயோ எப்படி என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க, தைரியமாக பேர் கொடுங்க. சென்னைக்குள்ளே இருக்கிறவங்க நேராக வரதுக்கு ட்ரை பண்ணுங்க, வெளியே இருக்கிறவங்க வந்தாலும் ஓகே தான். பட் ஆனால் லாங் ட்ராவலாக இருக்குமானா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க உங்கள் கன்வீனியன்ஸ் எப்படின்னு. ஒரு 11 o'clock போல் அந்த லொக்கேஷன் நான் உங்களுக்கு அனுப்பி, எங்கள் பேர் கொடுக்குறவங்களுக்கு 1 to 1 நான் அதை அனுப்பி விடுறேன். ஒரு 3 to 3:30 வைண்ட் அப் பண்ணி ஈவினிங்குள்ளே நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். கண்டிப்பாக அந்த டே வந்து ஒரு ரெஃப்ரெஷிங் டேவாக இருக்கும். திரும்ப திரும்ப அது மாதிரி ஒரு டே நம்ம உருவாக்கணுன்ற பிளான் உங்களுக்கு வந்துடும். ஸோ கண்டிப்பாக வாங்க, இன்வைட் யூ பர்சனலி. வந்து ஒரு வித்தியாசத்தை பாருங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அங்கிருந்து நம்ம 12:30 to 1 ப்ரேயர் இருக்கு. ஸோ அது ப்ராப்பராக அந்த ப்ரேயர் இதுவாக நாங்கள் பண்ண முடியாது, அது ஒரு பப்ளிக் பிளேஸ்ன்றதுனால. பட் ஆனால் உமனுக்கும் நாங்கள் அங்கேருந்து வீடியோவில் கூட வரலாம். ஒரு 15 minutes என்கேஜ் பண்ணி எல்லா பெண்களுக்கும் ஏன் ஒரு பேசலாம், ஒரு என்கேஜ் ஆகிக்கலாம். ஸோ இது ட்ரை பண்ணுறோம், ஜூமில் கூட பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ மற்றவருங்க வந்துருங்க, முடிஞ்ச அளவுக்கு நேராக வர முடியறவங்க கண்டிப்பாக வாங்க. ஒரு 11 o'clock வந்தால் போதும். யூ கேன் கோ பை 3 to 3:30. வீட்டுக்கு வந்து 5 மணிக்கெல்லாம் போயிடலாம் சிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா. ஸோ நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, எல்லா கைடன்ஸும் அதில் கொடுக்கப்படும். ஓகே, கிளியரா? ஸோ இது எனி டவுட் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்க, வில் ப்ரே. எஸ்அப்பா தேங்க்யூ எஸ்அப்பா, இன்னைக்கு எங்களோட பேசின விஷயங்களுக்காக நன்றி. இந்த ரெவலேஷன்ல இன்னும் அதிகமாய் பெருகுகிற கிருபையை நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறோம். எங்களையே நாங்க ரொம்ப ஸ்பெஷலா நடத்தணும், நீங்க எங்களுக்கு தொடர்ந்து என்கரேஜ் பண்ணிட்டு வர்றதுக்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாங்களே எங்களை செலிப்ரேட் பண்ணலைன்னா ஊரெல்லாம் எங்களை செலிப்ரேட் பண்ணோம் நாங்க எதிர்பார்க்கிறது தவறான விஷயம். அதனால நீங்க சொல்லியிருக்கிறீங்க, எங்களை ஆண்டவரே நீங்க அருமையா எடுத்து ஒரு உமன்ஹுட கொடுத்து எங்க பிள்ளைகளை கொடுத்து எங்களை எவ்வளோ அழகா நடந்துட்டு வந்திருக்கிறீங்க. அது எல்லாத்துக்கும் நாங்க உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். அந்த மீட்டை கூட உங்களுடைய கரத்துல வைக்கிறோம். ஃபார் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் வி கிவ் க்ளோரி டு யூ லார்ட். எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துக்கிறோம். இப்போ கூட கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம். வாய்ஸா டிசைட் பண்ணவும் சூஸ் பண்ணவும் அவர்களுக்கு கிருபை கொடுங்க. அந்த டேயை மிஸ் பண்ணாத ஒரு கிரேஸ் உண்டாகட்டும். வி கிவ் யூ ஆல் த க்ளோரி. மற்ற கனெக்ட் ஆன ஒவ்வொருவரையும் நாங்கள் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறோம். அவங்களும் ஆண்டவரே இருக்கிற இடத்துல இந்த ஃபெலோஷிப் அப்போ இந்த ப்ரேயர்ஸ்ல கலந்து கொள்ள, இல்லை அந்த செலிப்ரேஷன்ல கலந்து கொள்ள நீங்க கிருபை பாராட்டுங்க. We give you all the glory in Jesus name. Amen. Amen. Bless you all. ஈவினிங் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. Bye bye, take care.